அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான சில விஷயங்களை, நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 17/4/2026 சித்திரை மாதத்தோட அமாவாசை, பராபவ ஆண்டோட முதல் அமாவாசை, சுக்கிரவார சித்திரை அமாவாசை அப்படின்னு நம்ம அழைக்கலாம். போதாயன அமாவாசை அப்படின்னும் இதற்கு மற்றொரு பெயர் உண்டு. இந்த அமாவாசை திதியானது இன்று, அதாவது வியாழக்கிழமை 16ஆம் தேதி இன்று மாலை ஆரம்பித்து நாளை மாலை வரைக்கும் இருக்குது. 2 நாட்கள் இந்த அமாவாசை திதி இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு சூரியன் இருக்கிற சமயத்துல தான் நம்ம அந்த தர்ப்பணம் படையல் இது எல்லாமே பண்ணணும். இன்னைக்கே மாலை நேரத்துக்கு மேலதான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறதால நாளைக்கு தான் நீங்க அமாவாசையா கருதி படையல் விரதம் இதையெல்லாம் இருக்கணும். பொதுவாக அமாவாசையில் எப்படி முன்னோர்கள் வழிபாடு மிக முக்கியமோ அதே போலவே நாம் மாலை நேரத்தில் சில தெய்வ வழிபாடுகளை செய்வோம். ஏன்னா அமாவாசையில் தொடங்கினா, ஒரு விஷயத்தை தொடங்கினா அந்த விஷயம் தங்குதடையின்றி எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வளர்ந்து வரும். அப்படிங்கிறதால நம்ம அமாவாசையில் சில விஷயங்களை ஆரம்பிப்போம். அந்த வகையில் நாளைய தினம் நம்ம உப்பு சார்ந்த வழிபாடுகள் நிறையவே பண்ணுவோம். இந்த உப்பு வழிபாடுகளை எல்லாம் நம்ம எப்போ செய்யலாம், நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை காலை சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இருக்கிறதுனால நீங்கள் நாளை முழுவதுமே அமாவாசையாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் மாலை 6 மணிக்கு கூட இந்த உப்பு மூட்டை கட்டுறது, நிலைவாசலில் நம்ம ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு உப்பு மூட்டை கட்டுவோம். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாலை 6 மணிக்கு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நம்ம செய்ய வேண்டியது 5 இடங்களில் இந்த உப்பை ஒரு சின்ன கப்பில், பேப்பர் கப்லேயோ அல்லது பேப்பர்லேயோ மடித்து வைப்போம். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக அது நிலைவாசலில் 1, ஹால் 1, கிச்சன் 1, பெட்ரூம் 1, பாத்ரூம் 1. உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நம்பர்ஸை நீங்கள் கூட்டிக்கோங்க. சரிங்களா? ஸோ உப்பு வழிபாடு நாளைக்கு நீங்கள் அவசியம் பண்ணணும். நிலைவாசலில் கூட நீங்கள் காலையிலே கூட இதை நீங்கள் செய்யலாம். எந்தவித கண்திருஷ்டியும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உப்பு வச்சு லெமன் ஆஃபாக கட் பண்ணி ஒன்றுத்தில் குங்குமம் ஒன்றுத்தில் மஞ்சள் வச்சு நீங்கள் வைக்கலாம். நாளைக்கு எல்லாருமே உங்களால் முடிஞ்ச ஏதாவது உப்பு வழிபாடுகளை அவசியம் செய்யணும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் ஒரு அமாவாசை வந்திருப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண ஆசியை நமக்கு முழுவதுமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். அதனால் யாருமே தவற விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றி போடுறது, அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் அந்த 12 மணிக்கெல்லாம் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பூசணிக்காய், தேங்காய், லெமனு அதெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. பூசணிக்காய் கண்ட இடத்துல உடஞ்சிருக்கும். நிறைய நடந்து போகிறவங்க, வண்டியில் போகிறவங்கெல்லாம் ஸ்கிப்பாகி விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பொருள்கள்லாம் அப்படியே ரோட்டில் எல்லா இடத்துலையும் கிடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓரமாக நீங்கள் உடைச்சா கூட கொஞ்சம் ஓரமாக நீங்கள் தள்ளி விட்டுடுங்க. சரிங்களா? நாளைக்கு அதை மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் 12 மணிக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சிடணும். நைட்டு உப்பில் வச்சு நம்ம சுற்றி போடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவங்க அம்மாவே சுற்றி போடலாம். அதை தவிர்த்து நாளை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தீப வழிபாடு. இந்த உப்பு தீப வழிபாடு பொதுவாக வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருவதால காலையில் நீங்கள் முன்னோருக்கான வழிபாடை செய்வீங்க. சில பேர் படையல் பண்ணுவீங்க, சில பேர் காகத்திற்கு மட்டும் சாப்பாடு வைப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோங்க. நான் வெறும் நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு விளக்கும் ஏற்றி வைப்பேன்னாலும் அதுவும் ஓகே தான். அதுவும் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா உப்பு வழிபாடுமே நீங்கள் செய்யணும். முன்னோர்களுக்கான எதுவுமே நான் செய்யாமல் நேராக நான் உப்பு வழிபாடு மட்டும் செஞ்சு நான் மகாலட்சுமி தாயார் ஆசியை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு முழுமையான பலன் தராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னோர்களுக்கான முதல் மரியாதையை நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் இந்த உப்பு தீப வழிபாடை நீங்கள் ஏற்றலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த உப்புக்கு மேலே இந்த அச்சதையை வச்சிடுறோம். நல்ல ஒரு அகலமான மண் குடுவை மாதிரி, குடுவைன்னு சொல்ல முடியாது, ஒரு பவுல் மாதிரி எடுத்துருக்கிறேன். அதில் உப்பு நிறைவாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதற்கு மேலே இந்த அச்சதையை வச்சுக்கோங்க. பச்சரிசி
மஞ்சள் தூள், நெய் தான் இதில் நான் கலந்துருக்கிறேன். இதை நான் நிறையவே கலந்ததால் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நெய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ போட்டுக்கிட்டேன். இதற்கு மேலே நம்ம ஒரு தீபம் ஏற்றி வைக்க போகிறோம். இப்போ இந்த தீபம் ஏற்றுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் நாளைக்கு இதை ஏற்றிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக உப்பு தீபத்தை ஏற்றிட்டோம். நான் 11 ரூபாய் கூட வச்சுருக்கிறேன். நீங்களும் அதை மாதிரி 11 ரூபாயோ 21 51 101 நீங்கள் வைக்கலாம். கீழே மலர்கள் வச்சுடுங்க. இந்த தீபத்தை நம்ம எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு முகமாக இதை நீங்கள் ஏற்றுங்க. கிழக்கு முகமாக இதை நீங்கள் ஏற்றிட்டு இதற்கு முன்பு நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி நம்ம பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு கண்ணாடி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அந்த கண்ணாடியே பயன்படுத்துங்க. அப்படி இல்லாதவங்க பூஜை அறை பயன்பாட்டுக்குனே ஒரு தனி கண்ணாடி, ஒரு சின்ன கண்ணாடியாவது வாங்கிடுங்க. நீங்கள் எப்பொழுதும் தலை சீவுறதுக்கு பார்த்து நம்ம முகத்துக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த கண்ணாடியை நீங்கள் இப்போ தீபம் கிழக்கு நோக்கி எரியணும். இது இந்த கண்ணாடியில் அந்த தீபத்தோட ஒளி அது பிரதிபலிக்கணும். சரிங்களா? உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த தீபத்தோட சுடர் இதில் தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சப்போர்ட்டுக்கு வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டு, மலர்கள், உப்பு இதோட இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ அம்சம், அவ்வளவு செழிப்பு நம்ம வீட்டில் உண்டாகும். அதுவும் அமாவாசை தினத்தில் இந்த மாதிரியான ஒரு வழிபாடை நாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தீபம் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய பீஜ மந்திரம் தான் நீங்கள் உச்சரிக்கணும். சரிங்களா? சுக்கிரனோட பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் திராம் த்ரீம் த்ரோம் ச சூக்ராய நமக. ஸோ இந்த மந்திரத்தை நான் கீழே தரேன் வேர்டிங்ஸில். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நாளைக்கு தாராளமாக உச்சரிக்கலாம். இதை நீங்கள் வாரம் சில பேர் நம்ம இதை மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் வாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மாதத்திற்கு ஒரு நாள் அப்படி பண்ணுறது நல்லது. ஏன்னா அடிக்கடி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதனுடைய சக்தி குறைந்து தான் நமக்கு வரும். ஸோ ஒரு நாள் செஞ்சாலும் நீங்கள் முழு மனதோடு இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன், குறைவில்லாத பொன்பொருள் சேர்க்கை இது எல்லாமே நமக்கு ஏற்படும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த தீபமானது 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் எரியலாங்க. நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இட வசதி இருந்தால் அங்கே செய்யலாம். இல்லைனா உங்கள் ஹாலில் நீங்கள் தாராளமாக இதை ஏற்றி வச்சுட்டு நீங்களும் அதற்கு முன்பு இப்படி அமர்ந்து அந்த சுக்கிரனுடைய பீஜ மந்திரத்தை குறைந்தது 6 முறை, அதிகபட்சம் நீங்கள் 108 முறை கூட உச்சரிக்கலாம். இப்படி நம்ம ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும், பணத்தடைகள் நீங்கும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை வீடு தேடி வரும், கடன் தீரும், நம்ம கையை விட்டு போன நிலம், வீடு, சொத்து, மனைகள் இவையெல்லாம் நமக்கு வர வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ இத்தனை நன்மைகள் நமக்கு இந்த ஒரு உப்பு தீபத்தினால் நடக்குது. சில பேர் உப்பு தீபம் ஏற்றினா எனக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு ஏற்ற வேண்டாம். ஏன்னா எல்லா தீபங்களும் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் நான் உப்பு தீபம் ஏற்றினாலே அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படியாவது ஒரு சண்டை வருது அப்படின்னு சில சகோதரிகள் சொன்னாங்க. நீங்கள் இதை ஏற்ற வேணாம். இதற்கு பதில் நீங்கள் மருதாணி விளக்கோ அல்லது வேற என்ன விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றலாம், தவறு கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நிறைய விளக்கு இருக்குது, க்ஷீர தீபம் இருக்குது, சீரக தீபம் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். ஸோ இதை நீங்கள் நாளைக்கு செய்யுங்க. இதை செஞ்சுட்டு இந்த உப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம கிச்சன் சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிடணும். இந்த காசை எடுத்து நீங்கள் பணம் சேர்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம். அட்சதையை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு போட்டுடலாம். கண்ணாடி இருந்த இடத்துல திரும்ப நீங்கள் வச்சிடலாம். இவ்வளோதான் நீங்கள் செய்யணுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.